ஆலயத்தில் பட்டியலினம் மற்றும் பழங்குடியின பெண்களுக்கான சமூக மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நல்லாயன் கன்னியர் இல்லத்தில் அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனங்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் நல்லாயன் கன்னியர் இல்ல பணியாளர்கள் கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக அயோத்தியா பட்டணம் வட்டார மகளிர் திட்ட வட்டார ஒருங்கிணைப்பாளர் சாந்தி, சேலம் மக்கள் திரஸ்ட் இயக்குனர் ஜெயம், அன்பின் நிழல் அமைப்பின் இயக்குனர் விஜயகுமார் மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை எடுத்துரைத்தனர். இந்நிகழ்ச்சியில் முக்கிய அம்சமாக நல்லாயன் கன்னியர் இல்லம் திட்ட ஒருங்கிணைப்பாளர் அருட்சகோதரி ஆரோக்கியமேரி கடந்த 25 ஆண்டுகளாக அயோத்தியாபட்டணம் வட்டார அளவில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக நிறுவனம் செய்த அனைத்து பணிகளையும் எடுத்துரைத்தார். அதைத் தொடர்ந்து எவ்வாறு மேலும் பழங்குடியினர் மற்றும் பட்டியலின சமூக பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய நலன் மற்றும் பாதுகாப்பினை மேம்படுத்துவதற்காக எவ்வாறு இணைந்து செயல்படலாம் என்று கருத்துரை வழங்கினார். இந்நிகழ்வின் பங்கேற்பாளர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் மேம்பாட்டிற்காக நாங்கள் என்றும் கரம் கொடுப்போம் என்று உறுதியளித்தனர். இந்த கூட்டத்தின் அடுத்த கட்டமாக பெண்கள் மற்றும் குழந்தைகளின் நலனுக்காக கிராம அளவில் செயல்படும் நிறுவனங்களை கண்டறிந்து கூட்டு முயற்சியாக செயல்பட திட்டமிடல் செய்யப்பட்டது. இந்த கூட்டத்தில் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட சகோதரி அருட்சகோதரி யுப்ரேசியாவின் எங்களுடைய சேலம் நல்லாயன் கன்னியர் இல்லம் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா கண்டு 26ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கும் இத்தருணத்தில் ஆக்சுவலி நான் வந்து இந்த ப்ரோக்ராம் முன்னாடியே நான் வந்து அழைத்த போதே வந்து எல்லாருமே வந்து எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு முடிவு கொடுக்குறீங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே வந்து எங்களோட பணிகளை நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற ஆர்வம் வந்து நான் நல்லாவே புரிஞ்சுக்கிறேன். ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங் இருக்கிறதுனால நான் நினைச்சது வந்து உங்களை எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு குட் ரிலேஷன்ஷிப் வந்து டெவலப் பண்ணால் நம்ம நடந்து போகிற ப்ரோக்ராம் எல்லாமே வந்து சிறப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நாங்கள் செய்கிற பணிகளை பெண்களுக்கு ஊக்குவிக்கிறதாக இருக்கும். ஏன்னா சமுதாயத்தில் நம்ம வந்து இப்போ எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது நம்ம வந்து விசிபிலிட்டி அதிகமாக விசிபிலிட்டி தான் பார்க்குறோம். அப்போ நம்ம மீடியா மூலமா நம்ம இதை வச்சு நம்ம பணிகளை செய்யும்போது நாம செய்யறது ரூரல் ஏரியாவில் செய்யறதுனால இந்த பணிகள் எல்லாமே வந்து சிறப்பாக நடக்கணும்னா பெண்களும் வந்து நாங்கள் கிராமத்தில் படுறதில்லை, நான் வந்து ரொம்ப ரூரல் ஏரியாவில் இருக்கிறாங்க தொழில் செய்யறேன். என்னுடைய தொழிலை வந்து எப்படி மேம்படுத்துவாங்க, சமுதாயத்தை எப்படி ரெகக்னைஸ் பண்ணுவாங்க, அதை வந்து வெளி பழங்குடியினர் மற்றும் பட்டியலின பெண்களின் சமூக மற்றும் பொருளாதார மேம்பாடு பெண்கள் அனைவரும் முன்னிலையும் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு எங்கள் ஊடகத்தின் சார்பாகவும் மற்றும் அரசு சார்பாகவும் அனைவரையும் நீங்கள் வரவேற்று சிறப்புமிக்க ஒரு மரியாதை செலுத்தி இந்த நிகழ்ச்சியை மேலும் மேலும் வலுப்படுத்த என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த மாதிரி ஸ்கூல்ல இருந்து எங்களுக்கு வந்து இந்த நல்லாயன் பண்றது எங்களுக்கு வந்து ஒரு சிறு தொகை கொடுத்து எங்களுக்கு வந்து இதை மோட்டிவேட் பண்ணுறது சிறப்பாக இருக்குன்னு சொல்லி ஒரு சில பெண்கள் சொல்லியிருக்காங்க. இன்னும் என்ன செய்யணும் ஒரு கருத்து மட்டும் வைக்கிறேன். குழந்தைங்களுக்கு வேலை செய்யும்போது அவங்களுடைய வாழ்க்கை பொருளாதார மேம்பாடுவதற்காக சிறப்பான சமூக பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் நாம் சார்ந்த ஊடகத்தின் சார்பாக இந்த தலித் மக்களுக்காக, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அவங்க விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்பதற்காக எங்களால் முடிந்த ஒரு விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்துவோம். அவங்களுக்கு தேவையான சில விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நாங்கள் வெளியிட்டு அவங்களுக்கு உதவும் சொல்லி இதன் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியா நம்ம விழிப்புணர்வு அடையிறதுக்கு என்னன்னா மைக்ரோ ஃபைனான்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் அவங்க நிறைய பேர் கடன் வாங்குறதுக்காக விழிப்புணர்வு பண்ணிக்கணும். அப்பயும் ஒரு சில பெண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா குடும்ப சூழ்நிலை காரணமா, படிப்பறிவு இல்லாம குடும்ப சூழ்நிலை காரணமா தேவைகளை வந்து நம்மளோட வருமானத்திற்கு தகுந்தாற் போல அந்த தேவைகளை வச்சுக்காம பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு மாறின பண்டிகை அப்படின்னா ஒரு புடவை வைக்கிறாங்க, பொங்கல் வைக்கிறாங்க, கிடா வைக்கிறாங்க. அதே மாதிரி நாமளும் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு நிறுவனமா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றது தான் அவங்க டீச்சர் பண்றது, அவங்க பார்த்து கொடுக்குறது. என் வயசுல வந்து ஒரு பையனை வந்து போட்டு வச்சு அவங்க எனக்கு ஒரு அசைன்மெண்ட் மீனவர்கள் மற்றும் விவசாயிகள்
பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கிறிஸ்டியன் இன்ஸ்டியூஷன் காலேஜஸில் ஸ்டூடெண்ட்ஸில் எல்லாமே ஒவ்வொரு வீட்டில் ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஸர்ஸ் எஜுகேஷன் வந்து சந்தோஷமான ஒரு ஆண்டு. ஏன்னா எங்களுடைய நல்லாயிர கல்வி நிலையத்துக்கு 25வது வருடம். இந்த வருஷம் வந்து சில்வர் ஜூப்ளி. நாங்கள் எங்களுடைய 25வது ஆண்டில் அடியெடுத்து வச்சிருக்கோம். ஒரு மாதத்துக்கு முன்பாக அதனுடைய செலிப்ரேஷன் நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு சிலர் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க. அதே போல் எங்களுடைய சென்னை சொசைட்டி, சென்னையில் தான் பிஷப் சொசைட்டி தான் அவங்களுடைய ஒரு பிரான்ச் யூனிட்டாக தான் நம்ம இங்கே சேலத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சென்னையில் இருக்கக்கூடிய 200க்கும் மேற்பட்ட பெண்கள், குறிப்பாக சமூகத்தில் விழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய பெண்களை கண்டறிஞ்சு அவங்களுடைய வாழ்வாதார மேம்பாடு மட்டும் மதிக்க வேண்டும் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நம்ம சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், குழந்தையா இருக்கலாம், எல்லாருக்கும் சமமாக மதிக்கப்படும். எல்லாரும் சமமாக இந்த சமூகத்தில் பெண்களுக்காக நாங்க பணி செஞ்சுட்டு இருக்கோம். அந்த பெண்களுக்கு வந்து குடும்பம் ஆரம்பிச்சு அவங்கள